வணக்கம். அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட். எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவினால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய விலாசம் டாக்டர் எஸ் கார்த்திக், ஃபோன் 9600167561. விலாசம் பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், ஜோதி நகர், மாங்காடு ரோடு, பரணிப்புத்தூர், சென்னை 122. கன்சல்டிங் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள். அங்கே பெங்களூரில் வந்து எப்போ நீங்கள் இது பண்ணலாம் எப்படின்னு சொன்னாக்கா, டிஎஸ் ரவீந்திரநாத், 5th ஸ்கொயர், ஆஸ்டின் டவுன், பெங்களூர் 47 9243457888. ஸோ இந்த விலாசத்துக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாக்கா நாங்கள் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன டிசைட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சில்ட்ரனுக்கு டயபெட்டிஸ். குழந்தைகளுக்கு அது குழந்தைகளுக்குன்னு சொன்னாக்கா அது பிலோ 12 இயர்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த அடல்ட்டுக்கு கிடையாது, இது பிலோ 12 இயர்ஸ். அது எப்படி நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி விளக்கம் கொடுக்குறோம். நம்ம இது எப்படின்னு சொன்னால், இந்த டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு வர்றது பை பர்த்தில் ப்ராப்ளம் வர்றது. ஏன்னு சொன்னால், அந்த கரு உருவாகும் போதே குழந்தைக்கு ஏற்படும் ப்ராப்ளம்னால அது என்னாவது குழந்தை வளர்ச்சி அடையும் போது அந்த பேங்க்ரியாஸ் வந்து சரியாக இயங்காத போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஏன்னு சொன்னால், நான் வந்து குழந்தைங்களுக்கு வளர்ச்சியின்மை, ஹார்ட்டில் ஓலு, கிட்னி சிறுசு, இதுக்கெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். அதே போல் டயபெட்டிஸ்க்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் நான் யாருக்கும் கொடுக்கல. அது வந்தாக்கா குழந்தைங்க வந்தாக்கா நம்ம 100% ட்ரை பண்ணலாம். அது ஏன்னு சொன்னாக்கா, இப்போ ஹார்ட்டில் ஓல் இருக்குன்னு நாங்கள் பேச்சப் பண்ணியிருக்கிறோம், அது ரெக்கார்டு இருக்குது. அதே சமயத்தில் கிட்னி சின்னதாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது 14 வயசுக்குள்ளே அந்த ட்ரீட்மெண்ட் முடித்து அவனுக்கு நார்மல் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற ஒரு ஆர்கன்ஸு, அந்த ஆர்கன்ஸை வந்து அது வளர்ச்சி வந்து 14 வயசுக்கு நிறைவடையுது. அதனால தான் நான் 12 வயசுன்னு போட்டுக்கிறேன். 12 வயசில் வந்தாக்கா கொஞ்சம் ரிஸ்க் தான் செய்கிறது. அப்போ அந்த ஒரு 2 வருஷத்தில் கேப்பில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். பட் சின்ன குழந்தையாக இருந்தாக்கா 100% நம்ம சொல்லிடலாம், ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஏஜ் தள்ள நம்மளுக்கு இது. அந்த மாதிரி இந்த பேங்க்ரியாஸ் வந்து கணையம் இது வந்து என்ன ஆகுதுன்னா சரியாக வேலை பண்ணுறதில்ல. ஏன்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் மதர்னுடைய எஃபெக்ட் தான் குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகுது. அந்த குழந்தைக்கு வந்து பேங்க்ரியாஸ் அது இம்மீடியட்டாக அந்த மாதிரி ஆகும்போது நம்மக்கிட்ட வந்துட்டாக்கா நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழந்தைக்கு நம்ம மூலிகையை கொடுப்போம். மூலிகை கொடுத்து அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிட்டுன்னா உடலில் இருக்கிற ஆர்கன்ஸு, மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளான்ஸுங்கோ, நம்ம உடம்புல இருக்கிற கிளான்ஸுங்கோ அது ஃபங்க்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னாக்கா அதனுடைய இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணி இன்ஃபெக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு அது அந்த வேலை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற லெவலில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான ஆயுர்வேதா, சித்தா, இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. அது கொடுத்துட்டா என்ன பண்ணுது, சின்ன குழந்தைங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாக ரீகவரி ஆகிடுது. ஸோ இதுதான் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது 14 வயசு ஆகிடுச்சுனாக்கா அந்த பேங்க்ரியாஸ் பர்மனெண்ட் டெத் ஆகிடுது. ஏன்னா வளர்ச்சி இருக்கிறது இல்லை. அந்த வளர்ச்சி இருக்கும்போதே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமானாக்கா கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இன்னும் சின்ன குழந்தைய அந்த 3 வயசு 4 வயசுக்கு, ஏன்னா இப்போ பொறுத்த குழந்தைங்கெல்லாம் டயபெட்டிக்காக தான் பிறந்துன்னு இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சப்போஸ் பிறந்த குழந்தைக்கே டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணிட்டா நீங்கள் கவலையே படாதீங்க, நேராக எங்ககிட்ட வாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, குழந்தைக்கும் ஒரு 3 நாள் மெடிசன் கொடுத்துடலாம். ஆனால் குழந்தைக்கு அந்த அளவுக்கு மெடிசன் தேவைப்படுறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ஒரு 3 to 4 days ட்ராப்ஸ் கணக்கில் கொடுத்துட்டு மதருக்கு ஒரு 4 நாள் கொடுத்துட்டோமானாக்கா குழந்தை வளர அந்த
இது கணையை வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிகவரி ஆகும். அப்படி குழந்தை அதுவும் மதர் மில்க் குடிக்கிற மாதிரி குழந்தையாக இருந்தாக்கா ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். அது மதர் மில்க் குடிக்காத குழந்தைங்க வயசு 2 வயசு 3 வயசுனா தான் நம்ம அந்த மெடிசின்ஸ் கொடுத்து இது பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த மதர் ஃபீடிங் இருந்துச்சுனாக்கா ரொம்ப ஃபாஸ்ட், ரிகவரி இஸ் வெரி ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டு. அது நீங்கள் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த மாதிரி கேஸ் இருந்தாக்கா இமீடியட்டாக அணுகுங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த இது பண்ணி கொடுக்குறோம், செய்கிறோம். இதில் என்னன்னாக்கா இந்த வளர்ச்சி வந்து 14 இயர்ஸ் தான் க்ரோத் ஸ்டாப் ஆகிடுது. 14 இயர்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே வந்து எந்த கணக்குன்னா பெரியவங்களுக்கு எப்படி போகுது அந்த மாதிரி தான் லெவலில் வரும். அது அடல்ட்டுக்கு எப்படி பேங்க்ரியாஸ் ஃபுல்லி டோட்டலி டெத் ஆகிடுச்சுனாக்கா அப்போ வந்து அந்த இது சுகர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி அதுக்கு தகுந்த மெடிசன்ஸுங்க எடுத்து கார்போஹைட்ரேட் ரிலீஸ் பண்ணினே இருக்கணும். அந்த ப்ரொசீஜரில் போய்டும். இதில் இன்னொன்று என்னன்னாக்கா நாங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இனிஷியலில் வந்து ரிவர்சபிள் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 3-4 பேருக்கு நான் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏன் ஒரு டயபெட்டிஸ் ஆச்சுன்னு சொன்னால் எப்படி ஆச்சுன்னு சொன்னால் சிவியர் கேஸ்ட்ரிக்கு. இப்போ வேக்சின் போட்டாங்க சில பேர். எக்ஸாம்பிள் இந்த வேக்சின் போட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணி சிவியர் கேஸ்ட்ரிக் ஆகிடுச்சு. சிவியர் கேஸ்ட்ரிக் வந்து பேங்க்ரியாஸ் அங்கே டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆகி ஒரு 2 மாதம் 1 மாதம் 2 மந்த்ஸ் அவங்களுக்கு தெரியுது உடம்பெல்லாம் சூடாகுது, செக் பண்ண அப்படின்னும் அவங்க செக் பண்ணும்போது 160 வந்துடுச்சு 170 வந்துடுச்சுன்னு சொல்லும் போது இந்த HbA1C ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அந்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த இது என்னன்னாக்கா இந்த ரிவர்சபிள் டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கால் சூடாக அப்போ செக் பண்ணும்போது 130 160 170 இந்த மாதிரி எல்லாம் போவோம். சில பேருக்கு ஆப்ரேஷன் ஆனால் கூட அது ரைஸ் ஆகிட்டு அகெயின் இட்டில் கம்ஸ் டவுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வர்றதில்லை அது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த இதுக்கு ரிவர்சபிள் டயபெட்டிஸ் என்கிட்ட 2-3 பேர் வந்துருக்குறாங்க. வந்தவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஹெர்பல் கொடுத்துட்டு டைல்யூட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பிளட் டைல்யூட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து இது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட்டு அந்த ஜாயின்ஸில் பாடியில் அக்யூமுலேஷன்ஸ் அந்த சுகரெல்லாம் ரிலீஸ் பண்ணோம்னாக்கா அது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஒரு 15 டேஸோ ஒரு 1 வீக்கோ அந்த மாதிரி அது அவங்கவுங்க மேலே டிபெண்ட் ஆகுது. அந்த டிபெண்டன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க இட் பிகம் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு இதாகிடுது. ஃபஸ்ட்டு அந்த கேஸ்ட்ரிக்கை ரிலீஸ் பண்ணணும். கேஸ்ட்ரிக்கு லிவரை சரி பண்ணணும். லிவர் ஒரு நார்மல் கண்டிஷன் இருந்தால் அந்த அமினோ ஆசிட் உற்பத்தி பண்ணுறது கம்மியாகிட்ட பிறகு கேஸ்ட்ரிக் அந்த பேங்க்ரியாஸை போய் டேமேஜ் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணி அப்போ பாடியில் இருக்கிற சுகர்லாம் டைல்யூட் பண்ணி இது பண்ணிட்ட பிறகு அவங்க அந்த மாதிரி இதுவரெல்லாம் ஒரு 3 கேஸு பண்ணியிருக்காது. அந்த கேஸு அதுவும் நம்ம பண்ணலாம் அது இனிஷியல் ஸ்டேஜில். பட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கொடுத்தோம்னாக்கா அவங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்து நார்மலாக ஆக்டிவேஷன் வச்சுக்கலாம். வந்துட்ட பிறகு நம்ம வந்துட்டவங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் சுகர் டயபெட்டிஸ் HbA1c பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கின்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.